கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. தினமும் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இந்த நாளிலும் பரிசுத்த தேவன் உங்களை பார்த்து சொல்கிற ஒரு வார்த்தை, சங்கீதம் 40 சங்கீதம் 1 கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை சத்தத்தை கேட்டார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் கூப்பிடுதலின் சத்தத்தை ஒருவர் கேட்கிறவர் இருக்கிறார். நீங்கள் எதற்காக கூப்பிட்டு கொண்டிருக்கிறாய்? எதற்காக கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறாய்? எதற்காக புலம்பிக் கொண்டிருக்கிறாய்? இன்றைக்கு உன்னிடமாய் சாய்கிறவர், இன்றைக்கு உன் கூப்பிடுதலின் சத்தத்தை கேட்கிறவர் உன் அருகில் இருக்கிறார். அவர் உனக்குள் இருக்கிறார் என்பதை மறந்து போகாதே. அநேகருக்கு என்ன பிரச்சனை தெரியுமா? நான் எத்தனையோ வருடங்கள் காத்திருக்கிறேன், என் காரியத்திற்கு உதவி செய்வதற்கு யார் இருக்கிறா? நான் நல்லா படித்திருக்கிறேன், வேலை வாய்ப்புக்காய் காத்திருக்கிறேன், ஆனால் எனக்கு வருகிற ஆசீர்வாதம் எல்லாம் மற்றவர்கள் பறித்து கொண்டு போகிறார்கள். இன்றைக்கு ஒரு அற்புதத்தை செய்வேன் என்பதாக கர்த்தர் சொல்லி கொண்டிருக்கிறார். அது மாத்திரமல்ல, திருமணத்துக்கு காத்து கொண்டிருக்கிறீர்களா? திருமணம் மாத்திரமல்ல, கற்பத்தின் கனிக்காக காத்து கொண்டிருக்கிறீர்களா? எதற்கு காத்து கொண்டிருக்கிறீர்களோ, எதற்காக அநேக ஆண்டுகளாக ஜெபித்து கொண்டிருக்கிறீர்களோ, இன்றைக்கு உன் கூப்பிடலின் சத்தத்திற்கு பதில் வரும்னு என் ஆண்டவர் பேசி கொண்டிருக்கிறார். எனக்கு அருமையானவர்களே, 38 வருஷம் வியாதிப்பட்டவன் நமக்கு தெரியும். அந்த பெதஸ்தா குளத்தண்டையில் அவன் படுத்து கொண்டிருக்கிறான். தூதன் எப்பமாவது ஒரு முறை வந்து அந்த குளத்தை கலக்குவானா, முந்தி போய் இறங்குகிறவன் அந்த அற்புதத்தை பெற்றுக்கொள்வான். அவன் எப்பேற்பட்ட வியாதியாக இருந்தாலும் தூதன் கலக்கும் போது முந்தி இறங்குகிறவன் அற்புதங்களை பெற்றுக்கொள்வான். ஆனால் இவனுக்கு அந்த குளத்தை கலக்கும் பொழுது தூக்கி கொண்டு போகிறதுக்கு யாருமே இல்லை. இவன் படுத்த படுக்கையில் இருக்கிறான். அநேக ஆண்டுகளாய் புலம்பிக் கொண்டிருக்கிறான், அநேக ஆண்டுகளாய் கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறான். ஆனால் என் தெய்வமே இறங்கி வந்து அவனுக்கு அங்கலாய்ப்பை பார்த்து, அவன் காத்திருக்கிறதுக்கு பார்த்து அவனுக்கு என் ஆண்டவர் உதவி செய்தார். இதே போல் நீங்கள் நினைக்கலாம், எனக்கு ஒரு பெரிய பேக்ரவுண்டு இல்லை, எனக்கு படித்த பெற்றோர்கள் இல்லை, எனக்கு உதவி செய்வதற்கு யாருமே இல்லை. என் கூட படித்தவர்களுக்கெல்லாம் அவர்கள் நல்ல பெற்றோர்கள் இருக்கிறார்கள், வேலை வாய்ப்பை அமைத்து கொடுத்துட்டார்கள், வருங்காலங்களை அமைத்து கொடுத்திருக்கிறார்கள், எல்லா ஆசீர்வாதமும் இருக்கிறது, எனக்கு உதவி செய்வதற்கு யாருமே இல்லைன்னு சொல்கிறீர்கள் அல்லவா? உனக்கு ஒரு தெய்வம் இருக்கிறார், அவர்தான் இயேசு. நீ எப்பேற்பட்ட நிலைமையில் காத்திருந்தாலும் இன்னைக்கு காத்திருக்கிறதுக்கு முடிவு வரும். காத்திருக்கிறதுக்கு உன் கையில் தந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்பதாக ஆண்டவர் பேசுகிறார். மனிதன் உயர்த்துவான் என்றால் ஒரு குறிப்பிட்ட அளவு தான் உயர்த்த முடியும். ஆனால் என் தெய்வம் உயர்த்துவார் என்றால் நீ நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு, கற்பனை செய்து பார்க்க முடியாத அளவுக்கு என் ஆண்டவர் மாற்றுவார். மனிதன் உயர்த்தணுமா? ஆனால் ஆண்டவர் உயர்த்த வேண்டுமா? அவர் உயர்த்துவார் என்று சொன்னால் நீ கற்பனை கூட செய்து பார்க்க முடியாத அளவுக்கு உயர்த்துவார். அவருடைய உயர்வின் கரத்திற்கு நீ காத்திருப்பாயா? ஜெபமனுமா? பரிசுத்தமுள்ள தெய்வமே, அன்பு தகப்பனை, இந்த வார்த்தையின்படியே உடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கிறோம். பிள்ளைகள் வாழ்ந்திருக்கட்டும், சுகித்திருக்கட்டும், நன்மை அனுபவிக்கட்டும். இயேசு ரட்சக நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ ஆல்.